குரு பிரம்மா குரு விஷ்ணு குருதேவோ மகேஸ்வரா குரு சாசாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. ஆஸ்ட்ரோ டிவி ஆதி நேயர்களுக்கு வணக்கம். உங்கள் ஜோதிடர் முருகேசன் பேசுகிறேன். இன்றைய வீடியோவில் ரிஷபராசிக்காரர்களுக்கு எந்த வயதில் யோகம் கிடைக்கும், அதிர்ஷ்டம் கிடைக்கும், மாற்றம் கிடைக்கும் என்பதை பற்றித்தான் இன்றைய வீடியோவில் நாம் பார்க்க இருக்கிறோம். பாருங்க, ரிஷபம்ங்கிறது காலபுருஷ தத்துவத்தில் இரண்டாவது ராசியாக வரும். இந்த ராசிக்கு அதிபதி கலைக்கு காரகனான சுக்கிர பகவான் ஆவார். ரிஷபராசிக்குள் கார்த்திகை நட்சத்திரம் 2, 3, 4 பாதங்களும், ரோகிணி நட்சத்திரம் 4 பாதங்களும், மிருகசீரிஷ நட்சத்திரம் 1ஆம் பாதம் 2ஆம் பாதம் இந்த ராசிக்குள்ள வரும். பொதுவாக ரிஷபராசிக்காரர்கள் பாருங்க, கலையார்வம் கொண்டவர்கள், சிரித்த முகத்துடன் காணப்படக்கூடியவர்கள் பாருங்க ரிஷபராசிக்காரர்கள். அதே போல அந்த பொறுமை நிதானம்ங்கிறது ரிஷபராசிக்காரர்கள்ட்ட என்னைக்குமே இருக்கும். ஏன் அப்படின்னா ராசிக்குள்ள சந்திரன் உச்சம்ங்கிறதுனால. அதே போல எப்போதும் இளமையுடன் காட்சி தரக்கூடியவர்கள் பாருங்க ரிஷபராசிக்காரர்கள். அதே போல வாகன யோகம், பூமி யோகம், கட்டிட யோகம், நீர் சார்ந்த யோகம் இதெல்லாம் பாருங்க எளிமையாக கிடைக்கும் ரிஷபராசிக்காரர்களுக்கு. கட்டிடக்கலை நிபுணர்களாக இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கு ரிஷபராசிக்காரர்கள். அதே போல பாருங்க செல்வ செழிப்புடன் காணப்படுவார்கள். அதே போல இல்லற வாழ்க்கையில பாருங்க சுகம் காணக்கூடியவர்கள். வாழும் போதே பாருங்க இந்த வாழ்க்கையில எல்லா சுகத்தையும் அனுபவிக்க பிறந்தவர்கள். அதே போல ரிஷபராசிக்காரர்கள்ட்ட ஏமாறாதவங்களே இல்லை அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு மற்றவர்களை மயக்கக்கூடியவர்கள் ரிஷபராசிக்காரர்கள். சரி, ரிஷபராசிக்காரர்களுக்கெல்லாம் எந்த வயதுல ஒரு மிகப்பெரிய அதிர்ஷ்டம், வாழ்க்கையில எந்த வயதுல ஒரு உயர்வுங்கிறது கிடைக்கும் என்பதை பற்றி தான் இன்றைய வீடியோவில் நாம் பார்க்க இருக்கிறோம். பாருங்க, ரிஷபராசிக்குள்ள கார்த்திகை நட்சத்திரம், ரோகிணி நட்சத்திரம், மிருகசீரிஷ நட்சத்திரம் இருக்குங்க. முதல் நட்சத்திரம் ரிஷபராசிக்குள்ள கார்த்திகை நட்சத்திரம். கார்த்திகை நட்சத்திரம் 2, 3, 4 பாதங்களும் ரிஷபராசிக்குள்ள வரும். கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவங்க முதல் திசை பாருங்க சூரிய திசை வரும். ரிஷபராசி கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு முதல் திசை சூரிய திசை. கிட்டத்தட்ட ஒரு 4, 5 வயது வரையும் உங்களுக்கு சூரிய திசை இருக்குன்னு வச்சுக்கோங்க. அடுத்தது பாருங்க சந்திர திசை வரும். சந்திர திசையும் பாருங்க அருமையான திசை. ஏன் அப்படின்னா ரிஷபராசிக்காரர்களுக்கு அவர் 3ஆம் அதிபதி ராசிக்குள்ளதான் உச்சமா இருக்கிறார். அப்போ உங்களுக்கு சந்திர திசையில் நல்ல உடல் பலம் இருக்கும், ஆரோக்கிய பலம் இருக்கும், நல்ல ஒரு தெளிவு இருக்கும், படிப்பில் பாருங்க ஆர்வம் இருக்கும். அப்போ 14 வயசு வரையும் படிப்பில் சிறந்து விளங்கக்கூடிய வாய்ப்புகளை கொடுக்கும். அடுத்தது செவ்வாய் திசை வரும். செவ்வாய் திசையும் பாருங்க ரிஷபராசிக்காரர்களுக்கு 7க்கும் 12க்கும் அதிபதி. ஒரு வெளியூர், ஒரு கொஞ்சம் தூரத்தில் சென்று நீங்கள் படிக்கக்கூடிய வாய்ப்புகளை கொடுக்கும். 14, 7, 21 வயசுக்குள்ள பாருங்க படிப்பில் மிக ஒரு உன்னத நிலையை நீங்கள் அடைவதற்கு வாய்ப்பு இருக்கு. அதாவது ஒரு சிலர் பாருங்க முதல் மதிப்பெண் வாங்கக்கூடிய யோகத்தையும் கொடுக்கும். ஏன் அப்படின்னா படிக்கிற காலத்தில் உங்களுக்கு செவ்வாய் திசை. செவ்வாங்கிறது நல்ல ஸ்பீடு. செவ்வாங்கிறது உங்களுக்கு நல்ல மதிப்பெண்களை உங்களுக்கு பெற்றுத்தரும். அப்போ செவ்வாய் திசை உங்களுக்கு நல்ல அதிர்ஷ்டத்தை கொடுக்குங்கிறதுனால ஒரு ரிஷபராசி கார்த்திகை பிறந்தவங்க நல்ல ஒரு படிப்பினை உடையவர்களாக இருப்பார்கள். அதுக்கப்புறம் பாருங்க கிட்டத்தட்ட ஒரு 21 வயசுக்கு அப்புறம் உங்களுக்கு ராகு திசை வரும். ராகு திசையில பாருங்க 21 வயசுக்கு அப்புறம் ஒரு 4-5 வருடமாவது கொஞ்சம் கவனமா இருந்துட்டீங்கன்னா உங்களுக்கு பாதிப்புகள் இருக்காது. ஏன் அப்படின்னா ராகு திசைங்கிறது ராகுங்கிறது விஷத்தை சொல்லக்கூடிய ஒரு கிரகம். அப்ப பாருங்க ஒரு சிலருக்கு வாழ்க்கை தடமாறுவதற்கு வாய்ப்பு இருக்கு. அப்ப 21 வயசுக்கு அப்புறம் ரிஷபராசி கார்த்திகை பிறந்தவங்க பிள்ளைகளை கவனமா பார்த்துக்கணும். ஏன்னா ராகு திசை வந்தவொடனே கெட்ட பழக்க வழக்கங்கள் ஒரு சிலருக்கு உருவாவதற்கு வாய்ப்பு இருக்கு. அதாவது 21 வயசுலேருந்து ஒரு 5-6 வருஷம் கவனமாக இருந்துட்டீங்கன்னா ராகு திசையை போல உங்களால் அனுபவிக்க ஒரு சிறப்பான திசை இல்லை அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு ராகுவை போல கொடுப்பான் இல்லை, ராகு அள்ளி கொடுத்து விடும். நல்ல பதவி, வாழ்க்கையில் நல்ல ஒரு உயர்வு, அதே போல் நல்ல வாழ்க்கை துணை, ஒரு நல்ல பிள்ளைகள், இப்படி பாருங்க சிறந்து விளங்கக்கூடிய வாய்ப்புகளை கொடுத்து விடும். 21லேருந்து ஒரு 18 வருஷம் கிட்டத்தட்ட 39 வயசு வரையும் உங்களுக்கு ராகு திசை இருக்கும், நல்லாயிருக்கும். ஆனால் முதல் 4-5 வருடம் கவனமாக இருக்கணும். 21 வயசுக்கு அப்புறம் ஒரு 4-5 வருடம் கவனமாக இருந்துட்டிங்கன்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு வாழ்க்கை சிறந்து விளங்கும். அது ஓகே. 40 வயசுக்கு அப்புறம் உங்களுக்கு குரு திசை நடப்பில் வரும். 40, 16, 56 குரு திசை ரிஷபராசிக்காரர்களுக்கு 8ஆம் திசை. ஒரு சில போராட்டம், ஒரு சில அவமானம், வாழ்க்கையில் ஒரு சில விபத்துகளை கொடுத்தாலும் அவர் லாபாதிபதிங்கிறதுனால உங்களை உயர்த்துவதில் குறியாக இருப்பார் குரு பகவான். உங்களை மேலே கொண்டு போய் கட்டாயம் வைப்பார். அப்போ உயர் பதவிகள் தானாக தேடி வரும். 56 வயசுக்குள்ள ஒரு இலக்கை நீங்கள் எட்டி விடுவீர்கள் அப்படின்னு சொல்லலாம். அதே போல 56 வயசுக்கு அப்புறம் சனி திசை. இது வாழ்க்கையில் ஒரு உயர்வான திசைங்க. இந்த சொந்த தொழில் வியாபாரம் செய்யக்கூடியவங்களுக்கெல்லாம் 56 வயசுக்கு அப்புறம் தான் பெரும் பொருள் வருவங்கிறது கிடைக்கும். ஏன்னா ரிஷபராசிக்காரர்களுக்கு சனி யோகாதிபதி.
இன்னும் சொல்ல போனால் முதல் தர யோகாதிபதி அவர் தான். ஒரு கேந்திரத்துக்கும் கோணத்துக்கும் அதிபதி. ரிஷபராசிக்காரர்களுக்கு 9க்கும் 10க்கும் அதிபதிங்க. அப்போ தர்ம கர்மாதிபதி திசை வரும்பொழுது ஒரு புகழ்பெற்ற மனிதர்களாக நீங்கள் விளங்குவதற்கு வாய்ப்பு இருக்குது. 56 வயசுக்கு அப்புறம் கொடிகட்டி பரப்பீங்க ரிஷபராசிக்காரர்கள். 56 ஒரு 10 66 9 75 வயசு வரையும் உங்களுக்கு பாருங்கள் சனி திசை உங்களால் எவ்வளவு சம்பாதிக்க முடியுமோ அவ்வளவு சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்புகளை கொடுத்து விடும். 75 வயதுக்கு அப்புறம் பாருங்கள் புதன் திசை 75 மொத்தம் 85 7 92 வயசு வரையும் உங்களுக்கு பாருங்கள் புதன் திசை. இதுவும் பாருங்கள் நல்ல திசை தான். இது இறுதி திசையாக இருக்கும் ஒரு சிலருக்கு. அடுத்தது பாருங்க ரிஷபராசி ரோகிணி திசையில் பிறந்தவர்களுக்கு முதல் திசை பாருங்க சந்திர திசை. அப்ப சந்திர திசை ஒரு கிட்டத்தட்ட ஒரு 8 வருஷம் இருக்குன்னு வச்சீங்க. அடுத்தது செவ்வாய் திசை ஒரு 7 15 16 வயசுல ராகு திசை வந்துடும். பாருங்க ராகு திசையில தான் உங்க பிள்ளைகளை கவனமா பார்த்துக்கணும். ரிஷபராசி ரோகிணி திசையில் பிறந்த பிள்ளைகள் பாருங்க +2 படிக்கிறதுக்குள்ள ஒரு சிலருக்கு ராகு திசை வந்துவிடும். அப்ப ராகு திசையில விழிப்பா இருக்கணும். 15 வயதிலிருந்து ஒரு 6-7 வருஷம் கொஞ்சம் கவனமாக இருந்துட்டீங்கன்னா நீங்கள் தான் பாருங்கள் கோடீஸ்வரர் அப்படின்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னா ராகு திசை அந்த சுய புத்தி குரு புத்தியை தாண்டிட்டீங்கன்னா உங்களுக்கு பாருங்கள் அதிர்ஷ்டத்துக்கு குறைவே இருக்காது. ராகுவை போல கொடுக்கவே முடியாது. அந்த அளவுக்கு பாருங்கள் உங்களுக்கு 15 வயதிலிருந்து 33 வயசுக்குள்ள 15 ஒரு 18 33 அந்த 33 வயசுக்குள்ள பாருங்கள் நல்ல பதவி நல்ல வாழ்க்கை துணை நல்ல பிள்ளைகளை உங்களுக்கு கொடுத்து விடும். அப்போ பாருங்கள் இந்த 33 வயசு வரையும் உங்களுக்கு ராகு திசை இருக்கும். ஆனால் 15 வயதிலிருந்து ஒரு 4-5 வருடம் கொஞ்சம் விழிப்பாக இருக்கணும். ஒரு தடம் மாறாமல் வாழ்க்கை தடம் மாறாமல் இருந்து விட்டால் நீங்கள் பெரிய ஆள் அப்படின்னு சொல்லலாம். அப்போ 33 வயசுக்குள்ள உங்களுக்கு நல்ல பதவி நல்ல பிள்ளைகள் நல்ல ஒரு மனைவி இதெல்லாம் பாருங்கள் சிறப்பாக அமைந்து விடும். 33 வயசுக்கு அப்புறம் பாருங்கள் உங்களுக்கு குரு திசை 33 10 43 ஒரு 6 49 கிட்டத்தட்ட 50 வயசு வரையும் உங்களுக்கு குரு திசை. 50 வயசு வரையும் குரு திசையிலே ஒரு சில போராட்டங்கள் இருக்கும். ஆனால் அவர் லாபாதிபதிங்கிறதுனால உங்களுக்கு லாபத்தை கொடுத்து விடுவார், உயர் பதவியை கொடுத்து விடுவார். ரிஷபராசி ரோகிணி பிறந்தவங்க 50 வயசுக்குள்ள உயர்ந்த இலக்கை எட்டி விடுவார்கள். அந்த உயர் பதவிங்கிறது 50 வயசுக்குள்ள கிடைச்சிடும். அப்போ உங்கள் பதவியில் கடைசிக்கு போயிடுவீங்க. கட்டாயம் பாருங்கள் நல்ல ஒரு மேன்மைங்கிறது இருந்துடும். ஆனால் 50 வயசுக்கு மேலே தான் பணப்புழக்கம் அதிகரிக்கும். மிகப்பெரிய ஒரு தனயோகம். 50லேருந்து கிட்டத்தட்ட ஒரு 19 வருஷம் 69 வயசு வரையும் நீங்கள் கோடீஸ்வரர். சொந்தமாக தொழில் செய்கிறவங்க வியாபாரம் செய்யக்கூடியவங்கெல்லாம் 50 வயசுக்கு அப்புறம் தான் நிறைய சம்பாதிப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னா ரிஷபராசிக்காரர்களுக்கு அவர் தான் யோகாதிபதி தர்ம கர்மாதிபதி. அவர் நிறைய கொடுத்துருவார். 69 வயசுக்கு அப்புறம் பாருங்க புதன் திசை 69 ஒரு 10 79 79 ஒரு 7 86 86 வயசு வரையுமே பாருங்க உங்களுக்கு மிகச்சிறந்த உன்னதமான திசை. ரிஷபராசிக்காரர்களுக்கு 2க்கும் 5க்கும் இடையே யோகாதிபதி திசை. அப்போ பாருங்க அதுவும் உங்களுக்கு மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தை கொடுக்குங்க. 50 19 69 10 79 6 7 86 86 வயசு வரையும் பாருங்க 50 வயசுல இருந்து 86 வயசு வரையும் மிக சிறப்பான வாழ்க்கை வாழக்கூடிய யோகம் ரிஷபராசி ரோகிணி பிறந்தவர்களுக்கு அமையும். அப்போ பின் வாழ்க்கைங்கிறது கட்டாயம் உண்டு. 50 வயசுக்கு அப்புறம் தான் நீங்கள் நிறைய சம்பாதிப்பீங்க அப்படின்னு சொல்லலாம் ரிஷபராசியில் பிறந்த ரோகிணி நட்சத்திரக்காரர்கள். அப்போ 86 வயசுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு கேது திசை வரும். கேது திசை தான் உங்களுக்கு இறுதி திசையாக இருப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. அதே போல் ரிஷபராசி மிருகசீரிஷ நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முதல் திசையே பாருங்கள் செவ்வாய் திசை. செவ்வாய் திசை ஒரு 5 வருஷம் இருக்குன்னு வச்சுக்கிங்க. அடுத்தது ராகு திசை. அப்போ இளம் வயதிலேயே உங்களுக்கு ராகு திசை வருதுங்கிறதுனால ஞாபகசக்தி குறைவுங்கிறது கொடுக்கும். அப்போ ரிஷபராசியில் பிறந்த மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்கள் பாருங்கள் இளம் வயதில் பிள்ளைகளை பாருங்கள் நல்ல ஒரு ஸ்கூலில் உங்களுக்கு நல்ல ஸ்ட்ரிக்டான ஸ்கூலில் படிக்க வச்சிங்கன்னா உங்கள் பிள்ளைகள் நல்ல ஒரு மேன்மைக்கு வந்துடுவாங்க. அப்போ பாருங்கள் 18 ஒரு 5 23 வயசு வரையும் உங்களுக்கு பாருங்கள் இந்த ராகு திசை நடப்பில் இருக்கும். 23க்கு அப்புறம் குரு திசை. ராகு திசையில் நல்ல ஒரு ஸ்கூல் வேணும் உங்களுக்கு. ராகு திசையில் கவனம் வேணும். பிள்ளைகளை ராகு திசையில் விழிப்பாக பார்த்துக்கணும். ஏன் ராகு திசையில் அவர்களை விழிப்பாக பார்த்துக்கணும் அப்படின்னா ராகு திசைங்கிறது ஒரு விஷ திசை. அவர்களுக்கு கூடக்கூடிய ஃப்ரெண்ட்ஷிப்பு இல்லைன்னா அவர்களுடைய தகாத பழக்க வழக்கங்கள் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ 23 வயசு வரையும் பாருங்கள் நல்ல ஸ்கூலில் சேர்ந்து படிச்சுட்டிங்கன்னா நீங்கள் மிகப்பெரிய ஆள் அப்படின்னு சொல்லலாம். ரிஷபராசியில் பிறந்த மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்கள் 23 வயசுக்கு அப்புறம் உங்களுக்கு குரு திசை பாருங்கள் 8ஆம் ஆய் திசை. சில அவமானங்கள் சில பிரச்சனைகள் வாழ்க்கையில் போராட்டங்கள் இருந்தாலும் அவர் லாபாதிபதிங்கிறதுனால உங்களுக்கு உயர்வை கொடுத்து விடுவார்.
23லேருந்து 16 கூட்டிங்க 40, 39, 40 வயசு வரையும் உங்களுக்கு பாருங்க குரு திசை ஓடும். இதில் வாழ்க்கையில் ஒரு சில போராட்டங்கள் இருக்கும். ஆனால் 40 வயசுக்கு அப்புறம் நீங்கள் கோடீஸ்வரர். ஏன் அப்படின்னா அதுக்கப்புறம் ரிஷபராசிக்காரர்களுக்கு முதல் தர யோகாதிபதினு சொல்லக்கூடிய சனி திசை வந்துடும். சனி திசை எங்கே இருந்தாலும் பாருங்கள் ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுத்துருவார். அப்போ 40, ஒரு 19, 59 வயசு வரையும் உங்களுக்கு பாருங்கள் சனி திசை நடப்பில் இருக்கும். 59 வயசுக்குள்ளே நீங்கள் மிகப்பெரிய ராஜயோகத்தை எட்டி விடுவீர்கள் அப்படின்னு சொல்லலாம். அதாவது நீங்கள் எந்த ஒரு நிறுவனத்தில் இருக்கீங்களோ அந்த நிறுவனத்தில் தலைமை பொறுப்புக்கு நீங்கள் வந்துடுவீங்க அப்படின்னு சொல்ல முடியும். அப்போ 40, 19, 59 ராஜயோக திசை அப்படின்னு சொல்ல முடியும் ரிஷபராசியில் பிறந்த மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு. பாருங்க, ரிஷபராசிக்காரர்களுக்கு 59 வயசுக்கு அப்புறம் பாருங்க புதன் திசை நடப்பில் வரும். புதன் திசை ரிஷபராசிக்காரர்களுக்கு யோகாதிபதி திசைங்க. ஏன்னா 2க்கும் 5 கூடிய யோகாதிபதி. அப்போ உங்களுக்கு அதுலேயும் பாருங்க பணப்புழக்கம் வந்துவிடும். உங்களுக்கு நிறைய சம்பாதிக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகளை கொடுத்து விடும். அப்போ 59லேருந்து ஒரு 10, 69, 7, 76 வயசு வரையும் உங்களுக்கு பாருங்க புதன் திசை இருக்கும். புதன் திசையும் சூப்பரான திசை. 76 வயசு வரையும் புதன் திசை இருக்கும். அதுவும் பாருங்கள் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும், நல்ல ஒரு ஓய்வை கொடுக்கும், வாழ்க்கையில் பாருங்கள் நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும். 76க்கு அப்புறம் பாருங்கள் 83 வயசு வரையும் கே திசை. கே திசையில் எல்லோருக்கும் இறுதி காலமாக இருக்காது. அப்போ 76, ஒரு 7 பாருங்கள் 83 வயசுக்கு அப்புறம் சுக்கிர திசை வரும். சுக்கிர திசை பாருங்கள் நல்ல ஓய்வை கொடுக்கும். சுக்கிர திசையில் நல்ல சொகுசாக இருக்கக்கூடிய ஒரு யோகத்தை கொடுக்கும். அப்போ ரிஷபராசிக்காரர்களுக்கு எல்லோருக்குமே பாருங்கள் ரிஷபராசியில் நீங்கள் பிறந்து விட்டாலே 40 வயதுக்கு அப்புறம் தான் வாழ்க்கையில் முன்னேற்றம் அப்படிங்கிறத உறுதியாக சொல்லலாம். ஏன் அப்படின்னா யோகாதிபதிகள் திசை எல்லாமே 40 வயசுக்கு மேலே தான் வருது. அப்போ ரிஷபராசியில் பிறந்தவர்களுக்கு பின் வாழ்க்கை சிறப்பு அப்படின்னு உறுதியாக சொல்லலாம். அதே போல் ரிஷபராசிக்காரர்களுக்கு உங்கள் ராசிக்கு அதிபதி சுக்கிரன் பிறப்பு காலத்தில் எந்த கிரகத்தோட நெருக்கமாக இருக்கிறாரோ அந்த கிரகத்தினுடைய காரகத்துவங்கள் தான் உங்கள் வாழ்க்கையில் பிரதிபலிக்கும். அந்த கிரகத்தினுடைய காரகத்துவங்கள் மேலே தான் உங்களுக்கு பாருங்கள் ஒரு விருப்பங்கிறது இருக்கும். இப்போ ரிஷபராசியில் பிறந்தவர்களுக்கு ராசிக்கு அதிபதி சுக்கிரன் நெருக்கமாக புதனோட இருக்கிறான்னு வச்சிங்க. எப்போதும் சுக்கிரனுக்கு அருகிலே புதன் இருக்கும். அதுவும் நெருக்கமாக இருக்கிறான்னு வச்சிங்க. 2 பேரும் ஒரே பாகையில் இருக்கிறாங்க, ஒரு நல்ல வீட்டில் இருக்கிறாங்க, கேந்திர கோணத்தில் இருக்கிறாங்க அப்படின்னா பாருங்கள் புதனுடைய காரகத்துவம் உங்களுக்கு வாழ்க்கையில் பாருங்கள் சிறப்பாக செயல்படும். புதன்கிறது ஆடிட்டிங்கு, புதன்கிறது கணக்கு, புதன்கிறது தகவல் தொழில்நுட்பம், இதெல்லாம் பாருங்கள் சிறந்து விளங்கக்கூடிய வாய்ப்புகளை கொடுக்கும். வாழ்க்கையில் நல்ல ஒரு உயர்வை கொடுக்கும். உங்கள் ராசிக்கு அதிபதி புதனோட நெருக்கமாக இருந்தால், உங்கள் ராசிக்கு அதிபதியும் சுக்கிரனும் பாருங்கள் நல்ல இடத்துல இருந்தால் அரசாங்கத்தில் உயர்ந்த பதவி தேடி வரும். ரொம்ப நெருக்கமாக இருந்தால் பாருங்கள் கொஞ்சம் பவர் கம்மி அப்படின்னு சொல்லலாம். ஆனால் ஓரளவு உங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட ஒரு இடைவெளியில் இருந்தால் ராசிக்கு அதிபதி சுக்கிரனும் சூரியன் இருந்தால் பாருங்கள் நல்ல ஒரு சிறப்பான யோகத்தை கொடுத்து விடும், நல்ல நிர்வாக திறமையை கொடுத்து விடும் உங்களுக்கு. அதே போல் உங்கள் ராசிக்கு அதிபதியோட செவ்வாய் சேர்ந்துருக்குதான்னு வச்சிங்க. செவ்வாய் சேர்ந்தால் உங்களை பார்த்த உடனே மற்றவங்க சலிப்பு அடிப்பாங்க. ஏன்னா செவ்வாய்ங்கிறது அதிகார கிரகம். அப்போ நாட்டை பாதுகாக்கக்கூடிய பணிகளில், மற்றவர்களுக்கு ஆணையிடக்கூடிய பணிகளில், அதிகார பதவியில் நீங்கள் இருப்பதற்கு வாய்ப்பை கொடுத்து விடும். அதே போல் உங்கள் ராசிக்கு அதிபதி சுக்கிரனோட குரு சேர்ந்துருக்கிறான்னு வச்சிங்க. ஒரு பொறுப்பான பதவி, ஒரு கௌரவமான பதவி, ஒரு ஆசிரியர் இருக்கிறது, ஒரு பேங்கில் வேலை பார்க்கறது. அதே போல் பாருங்கள் இன்னும் சொல்ல போனால் உங்கள் ராசிக்கு அதிபதி சுக்கிரன் குருவோட சேர்ந்துருந்தால் வாழ்க்கையில் உயர்வுங்கிறது உண்டு, அபார பண வளர்ச்சிங்கிறது இருக்கும், வாழ்க்கையில் பணக்கார யோகத்தை கொடுத்து விடும். அதே போல் மருத்துவராக ஒரு சிலர் இருப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. உங்கள் ராசிக்கு அதிபதியோடு சுக்கிரனோடு குரு சேர்ந்தால் பாருங்கள் நீங்கள் புகழ்பெற்ற மருத்துவராக இருப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. நாட்டை பாதுகாக்கக்கூடிய பணிகளில் நீங்கள் சிறந்து விளங்குவதற்கும் வாய்ப்பு இருக்குது. அதே போல் உங்கள் ராசிக்கு அதிபதி சுக்கிரனோட சனி நெருக்கமாக இருக்கிறான்னு வச்சிங்க, இல்லைன்னா சனி நோக்கி போகிறான்னு வச்சிங்க. இதை விட வேறு அதிர்ஷ்டமே இல்லை அப்படின்னு சொல்லலாம். மக்கள் தொடர்புடைய தொழில், ஒரு மருத்துவராக இருப்பதற்கு, ஒரு அதிகாரியாக இருப்பதற்கு, மக்கள் தொடர்புடைய எந்த தொழிலும் நீங்கள் செய்யலாம். அரசியலில் பணியாற்றக்கூடிய வாய்ப்புகள், மக்கள் தொண்டு செய்யக்கூடிய வாய்ப்புகளை கொடுக்குங்க உங்கள் ராசிக்கு அதிபதி சுக்கிரன் சனியோடு சேர்ந்தா. அதே போல் உங்கள் ராசிக்கு அதிபதி ராகுவோட சேர்ந்தா பாருங்கள் மருத்துவத்துறையில் நீங்கள் இருப்பீங்க, எலக்ட்ரானிக்ஸ் சார்ந்த துறையில் இருப்பீங்க. அதே போல் போக்குவரத்து சம்மந்தப்பட்ட துறையில் நீங்கள் இருப்பீங்க அப்படின்னு சொல்லலாம். அதே போல் வெளிநாட்டில் படிக்கக்கூடிய வாய்ப்புகளை கொடுக்கும். உங்கள் ராசிக்கு அதிபதி சுக்கிரனோட நெருக்கமாக கேது இருக்குதான்னு வச்சுங்க. அப்போ கம்ப்யூட்டர் துறையில் நீங்கள் இருப்பீங்க, மருத்துவத்துறையில் நீங்கள் இருப்பீங்க, சட்டம் சார்ந்த துறையில் இருப்பீங்க, நூல் சார்ந்த துறையில் இருப்பீங்க, வெளிநாடு சென்று படிக்கக்கூடிய வாய்ப்புகளை கொடுக்கும்.
அப்போ உங்களுடைய பிறப்பு காலத்தில் உங்கள் ராசிக்கு அதிபதி சுக்கிரன் எந்த கிரகத்தோடு நெருக்கமாக இருக்கிறாரோ அந்த கிரகத்தினுடைய காரகத்துவத்து மேலே தான் உங்களுக்கு பிரியங்கிறது இருக்கும். அந்த கிரகத்துவ காரகத்துவ தொழிலில் தான் நீங்கள் செய்வீங்க அப்படின்னு சொல்லலாம். பொதுவாக 6ஆம் இடம் 10ஆம் இடம் இதெல்லாம் விட்டாலும் உங்கள் ராசிக்கு அதிபதி எந்த கிரகத்தோடு நெருக்கமாக இருக்கிறாரோ அந்த கிரகத்தினுடைய காரகத்தொழில் மேலே தான் உங்களுக்கு விருப்பம் இருக்கும். இப்போ நீங்கள் ரிஷபராசி ராசிக்குள்ளே சுக்கிரன் தான் பயண தொழில் உங்களுக்கு சிறந்து விளங்கும். வெளியூர் வெளிநாடு சென்று படிக்கக்கூடிய வாய்ப்புகளை கொடுக்கும். அப்போ உங்கள் ராசிக்கு அதிபதி சுக்கிரன் சந்திரனோட நெருக்கமாக இருக்கிறார் அப்படின்னா பாருங்கள், கட்டாயம் அயல்நாடு யோகங்கிறது உண்டு. பணம் போடக்கூடிய இடத்துல நீங்கள் வேலை பார்ப்பீங்க அப்படின்னு சொல்லலாம். அப்படி நல்ல ஒரு சிறப்புகளை பார்க்க முடியும். உங்களுடைய பிறப்பு கால ஜாதகம் உங்கள் ராசிக்கு அதிபதி சுக்கிரன் யாரோட நெருக்கமாக இருக்கிறாரோ அந்த கிரகத்துவ ரீதியாக அந்த கிரகத்துவ தொழில் ரீதியாக நீங்கள் கட்டாயம் முன்னேற்றம் அடைவீர்கள் அப்படின்னு உறுதியாக சொல்லலாம். அதே போல் ரிஷபராசிக்காரர்கள் எல்லாமே பெரும்பாலும் திருப்பதி போகிறது, அலங்காரம் செய்யப்பட்ட அம்மன்களை வணங்குவது, சமயபுரத்து அம்மனை வணங்குறது, இதெல்லாம் பாருங்கள் சிறப்பு அப்படின்னு சொல்லலாம். முக்கியமாக பாருங்கள், நல்ல ஒரு பிரசித்தமான அம்மன்களை வணங்குவது, அதே போல் திருச்சி ஸ்ரீரங்கம் சென்று பெருமாளை வணங்குவது, இதெல்லாம் உங்களுக்கு சிறப்புங்க ரிஷபராசிக்காரர்களுக்கு. ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. உங்கள் கருத்துக்களையும் திருவணி கமெண்ட்ஸில் பதிவிடுங்க. இதில் நம்ம பல வீடியோ கொடுக்க இருக்கிறோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் வர பெல் சிம்பளையும் கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.